அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? என்ன அருமையான வசனம் பாருங்க. இது களிமண் குயவனை பார்த்து கேள்வி கேட்க கூடாது, முடியாது. ஒரு குயவன் களிமண் கட்டியை அவன் கையில் எடுத்து விட்டால் அவ சித்தம் அவனுடைய விருப்பம்தான் அங்க நிறைவேறும். அங்க களிமண்ணுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. களிமண் கட்டிய கையில் எடுத்துட்டா இது எப்படி இருக்க வேண்டும் என்று குயவனுக்கு தெரியும். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக அதுவரை வணங்குகிறவன் குயவன். அதுக்கு அர்ப்பணிப்பதுதான் களிமண். அங்க வடக்கு தெக்க கேள்வி காக்கிறது, இது என்ன அது என்ன என்று களிமண்ணுக்கு எந்த அதிகார உரிமையும் இல்லை, கேள்வி கேட்க முடியாது. பதிலாக அந்த குயவனின் ஞானத்துக்கு, சித்தத்துக்கு, திட்டத்துக்கு முழுமையாய் அர்ப்பணித்து அடங்கி இருக்கும் பொழுது மிதிபடுகிற அந்த களிமண்ணை கொண்டு குயவன் செய்கிற அற்புதமான காரியம் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் சொல்லுவார் அந்த நாளில், நீங்கள் மிதிபடுகிறீர்களா? பல நிலைகளில் நெருக்கப்படுறீங்களா? போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நொந்து நீங்கள் பல நிலைகளிலே சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசு. கையில எடுத்துட்டாருன்னா முழு அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. இது எப்படி இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உங்களை எப்படி உருவாக்க வேண்டும், எதிர்காலத்தை அமைக்க வேண்டும், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்ற திட்டம் அவருக்கு இருக்கிறது. அது உலக தோற்றத்துக்கு முன்னமான திட்டம், இன்னைக்கு நேற்று உண்டானது இல்லை. அது ஏற்ற காலத்தில் நடக்கும். அடங்கி இருங்கள். அதை விட்டுட்டு களிமண் குயவனை பார்த்து, என்னை ஏன் இப்படி வடிவமைக்கிறீர்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வடிவம் தேவைதானா? நீர் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், என்ன அப்படி உருவாக்கு, இப்படி உருவாக்கும், இந்த திட்டம் சரியில்லை, இந்த ஷேப்பு சரியில்லை என்று களிமண் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுங்க. இது கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாருங்க. ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி உருவாக்குறீங்க சுவாமி? ஏங்க என்ன வச்சுங்க சுவாமி? அப்படி நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, அங்க போறதா நல்லா, இங்க போறதா நல்லா இருக்கும் என்று குயவனுடைய திட்டத்துக்கு எதிராக பேச அதிகாரம் இல்லை. அதுக்கு பதிலாக, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஷேப்பாக, நல்ல திட்டத்தோடு ஆண்டவர் அவர் விருப்பம் நிறைவேறும் பொழுது நமது வாழ்க்கையில நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆக இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்து கேள்வி கேட்காம ஒப்பு கொடுங்கள், வளைந்து கொடுங்கள். ஒரு நாள் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.